ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் சாயப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு மந்திரம் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை கேட்ட உடனே ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் அரிசி ஒரு கைப்பிடி வைத்து அதில் யாருக்கும் தெரியாது இந்த ஒரு பொருளை மறைத்து வைத்து கட்டி வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புத பலன் நடக்கும். அதே போல் பணவரவு அதிகரிக்கும். உங்கள் மனதில் இருக்கிற குழப்பம், கஷ்டம், அதே போல் நீங்கள் விட்ட அந்த கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி மிகவும் அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த நாள். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியில் உங்களோட எவ்வளவு கஷ்டங்கள், பணப்பிரச்சனை, அதே போல் மனக்குழப்பம், அதே போல் எவ்வளவு நம்மளோட குறைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் முதல் எடுத்தோன்னே நம்ம விநாயக பெருமானை மனதில் நினச்சி வணங்கிட்டு சென்றாலே போதுங்க, அந்த பிரச்சனை விடுபடும். அதுக்கப்புறம் நம்ம குருவாகிய சாயப்பா, உங்கள் குலதெய்வம், இந்த மகாலட்சுமியின் அருள் இது இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அந்த அளவுக்கு நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடையும். நம்மளுடைய முதல் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். அந்த விநாயகரை அவ்வளோ அற்புதம் இருந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியில் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் அரிசி அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அரிசி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணி தெளித்து பெரிஞ்சிங்கன்னா அது மஞ்சள் அரிசி. அது வந்து அந்த வெள்ளை துணியில் வச்சுருங்க. ஒரு பொருள் மறைத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கும் பொழுது 2 1 நாணயம், மகாலட்சுமியின் அம்சம் இருந்த 2 1 நாணயம் அதில் வைத்து அந்த வெள்ளை துணியை 3 முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு பூஜையில் இருக்கும் மகாலட்சுமி தாய் அல்லது நம்ம சாயப்பா பாதத்தில் விநாயகர் இருக்கும் இல்லைங்களா, அம்சம் இருந்த அந்த 3 தெய்வங்கள் இருந்த அந்த இடத்தில் வைத்து நீங்கள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி, ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி, விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மூட்டை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த பண வரவு, மனக்குழப்பம், அதே போல் இந்த கடன் சுமை அனைத்தும் நீங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.